வழங்கப்பட்ட போறேன். ஒரு தொழிற்சாலையில் கணவனும் மனைவியும் வேலை செய்தார்கள். கணவனுக்கு வாரத்தில் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் விடுமுறை கிடைக்கும். மனைவிக்கு ஒன்று விட்டு ஒரு நாள் விடுமுறை கிடைக்கும். இன்று வெள்ளிக்கிழமை இருவருக்கும் விடுமுறை கிடைத்துள்ளது. இனி அவர்கள் இருவருக்கும் ஒரே நாளில் விடுமுறை கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் அமைவது இன்றிலிருந்து எத்தனையாம் நாளில் ஆகும்? கணவனும் மனைவியும் வேலைக்கு செல்றாங்க. கணவனுக்கு ஒவ்வொரு திங்களும் வெள்ளியும் மட்டும்தான் விடுமுறை கிடைக்கும். மனைவிக்கு ஒன்று விட்டு ஒரு நாள் விடுமுறை கிடைக்கும். இன்று வெள்ளிக்கிழமை இரண்டு பேருக்கும் விடுமுறை கிடைத்தது. அப்படின்னா இரண்டு பேருக்கும் விடுமுறை கிடைத்தது. இப்ப நாங்க வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள் இவ்வளவு நாட்களையும் எழுதுவோம். ஆமா, வெள்ளிக்கிழமை இரண்டு பேருக்கும் லீவு கிடைத்தது. ஏனி கணவனுக்கு அடுத்த திங்கள் விடுமுறை கிடைக்கும். கணவனுக்கு அடுத்த வெள்ளி விடுமுறை கிடைக்கும். அடுத்தது திங்கட்கிழமை கணவனுக்கு விடுமுறை கிடைக்கும். மனைவிக்கு பார்த்தோம்னா வெள்ளிக்கிழமை மனைவிக்கும் விடுமுறை கிடைக்குது. வெள்ளிக்கிழமை மனைவிக்கு விடுமுறை கிடைத்தா அடுத்தது ஒன்று விட்டு ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை கிடைக்கும். செவ்வாய்க்கிழமை விடுமுறை கிடைக்கும். வியாழக்கிழமை விடுமுறை கிடைக்கும். அடுத்தது சனிக்கிழமை விடுமுறை கிடைக்கும். அடுத்ததாக மனைவிக்கும் திங்கட்கிழமை விடுமுறை கிடைக்கும். இப்ப உங்களுக்கு தெரியும், திங்கட்கிழமை தான் ரெண்டு பேருக்கும் விடுமுறை கிடைக்கும். இது எத்தனையாம் நாளில் பார்க்கணும்? இப்ப ஒரு கிழமையிலிருந்து ஒரு வெள்ளியிலிருந்து அடுத்த வெள்ளி வரைக்கும் உங்களுக்கு தெரியும் 8 நாட்கள். இப்ப நீங்க 1, 2, 3 கூட்டினா 11ஆம் நாள்ல தான் ரெண்டு பேருக்கும் விடுமுறை. 11ஆம் நாளில்